இந்த கப்பில் 4 கப் ஹோல் கிரைன் ஆட்டா எடுத்துள்ளோம். இதனுடன் சிறிது சூடான நீர் சேர்த்து நன்றாக பிசைந்து வைத்து கொள்ளலாம். இப்பொழுது மல்டி கிரைன் கோதுமை மாவை நன்றாக பிசைந்து வைத்துள்ளோம். இதனுடன் சிறிது எண்ணெய் சேர்த்து ஒரு மணி நேரம் துணியால் மூடி வைத்து விடலாம். கருப்பு சுண்டல் குழம்பு செய்வதற்கு இந்த அளவுள்ள கிளாஸில் 2.5 கிளாஸ் கருப்பு சுண்டல் எடுத்து வைத்துள்ளோம். பிளாக் சென்னா அல்லது சிக்பீ என்றும் அழைப்பார்கள். இதை இரவு முழுவதும் ஊற வைத்து 3-4 முறை நீரில் நன்றாக அலசிவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 5 விசில் வரும் வரை வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது ஊற வைத்த பிளாக் சன்னா கருப்பு கொண்டைக்கடலை குக்கரில் சேர்த்து கொள்ளலாம். இதனுடன் தேவையான அளவு நீர் சேர்த்து ஒரு 5 அல்லது 6 விசில் வரும் வரை வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொள்ளலாம். போட்டு ஒரு 5 அல்லது 6 விசில் வரும் வரை வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது 1 மணி நேரம் ஊற வைத்த ஹோல் கிரைன் கோதுமை மாவுடன் பிசையும் பொழுதே சிறிது உப்பு மற்றும் சுகர் சேர்த்துள்ளேன். இப்பொழுது 1 மணி நேரம் கழித்து அதை எடுத்து கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக செய்து வைத்து கொள்ளலாம். அப்பொழுதுதான் பரோட்டா செய்வதற்கு நன்றாக இருக்கும். மேலும் இதனுடன் சிறிது எண்ணெய் தடவி ஒரு 1/2 மணி நேரம் வைத்து விடலாம். இப்பொழுது சிறிது ஒவ்வொரு உருண்டைக்கும் சிறிது எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது எண்ணெயில் நன்றாக பெசரி வைத்துள்ளோம். கோதுமை பரோட்டா செய்வதற்கு செய்முறையை பார்க்கலாம். இப்பொழுது உருண்டையாக பிடித்துள்ள மாவு உருண்டையை சிறிது கோதுமை மாவு தூவி நன்றாக அழுத்தி விட்டு கொள்ளலாம். அந்த எண்ணெய் பாட்டில் சிறிது நல்லெண்ணெய் சீசியமாய் தடவி கொள்ளலாம்.
பரோட்டா லேயராக வருவதற்கு மடித்து வைத்து கொள்ளலாம். இதை நன்றாக நீளவாக்கில் இழுத்து வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது ஒரு முனையை கையில் பிடித்துக்கொண்டு சுற்றி கொள்ளலாம். அதன் ஒரு முனையை கீழ்ப்பகுதியில் அழித்து வைத்து விடலாம். ஒரு பிளேட்டு, சின்ன பிளேட். முதலில் கையினால் அழுத்தி கொடுத்து செய்தோம். இப்பொழுது கட்டையில் ரவுண்டாக தேய்த்து கொள்ளலாம். ஆஃப் இன்ச். இப்பொழுது மறுபக்கம் திருப்பி போட்டு சிறிது நல்லெண்ணெய் தடவிக்கொள்ளலாம். சிறிது கோதுமை மாவு தூவிக்கொள்ளலாம். கத்தி இப்பொழுது கத்தியில் நீளவாக்கில் செய்து கொள்ளலாம். இதை
சுருட்டி வைத்து கொள்ளலாம். பிறகு நீளவாக்கில் இழுத்து வைத்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு முனையிலிருந்து சுருட்டி வைத்து கொள்ளலாம். இதன் கீழ்ப்பகுதியை உள்பக்கம் வைத்து கொள்ளலாம். ஆஃப் பண்ணிடு. இப்பொழுது 4வது பரோட்டாவும் ரெடி. நான் எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்ருக்கேன். நீங்கள் பிச்சு பிச்சு போடுறது எல்லாமே நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்ருக்கேன். இப்பொழுது கொண்டைக்கடலை கருப்பு சுண்டல் குழம்பு செய்வதற்கு சாந்து, அதாவது மசால், மிக்சியில் அரைத்து ரெடி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு 1/4 மூடி தேங்காய், சாம்பார் பவுடர் 1½ ஸ்பூன், 5 பல் பூண்டு, சிறிய வெங்காயம் 6, பொட்டுக்கடலை 3 ஸ்பூன், கருவேப்பிலை 2 ரக்கு இவற்றை சேர்த்து மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும். கொண்டைக்கடலை குழம்பு செய்வதற்கு, அதாவது சிக்பி அல்லது பிளாக் சுண்டல் செய்வதற்கு 2 தக்காளியை கட் செய்து வைத்துள்ளோம். சிறிய வெங்காயம் 10 நறுக்கி வைத்துள்ளோம். 2 பச்சை மிளகாய் பெரியது கட் செய்து வைத்துள்ளோம். இப்பொழுது ஆல்ரெடி மிக்சியில் குழம்புக்கு தேவையான சாந்து மசால் கலவையை அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். ஒரு கடாயை அடுப்பில் வைத்து சூடானவுடன் இதனுடன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது எண்ணெய் காய்ந்து விட்டது. ஸ்டவ்வை சிம்மில் வைத்துக்கொண்டு கடுகு, பட்டை சேர்த்து கொள்ளலாம். நன்றாக பொரிந்தவுடன் வெங்காயம், பச்சை மிளகாய்,
தக்காளி சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கொள்ளலாம். கறிவேப்பிலை சிறிது சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளி நன்றாக வதங்கிவிட்டது. இதனுடன் அரைத்து வைத்துள்ள சாந்தை சேர்த்துக்கொள்ளலாம். பச்சை வாசனை போகும் வரை ஒரு 3 நிமிடம் கொதிக்க விடலாம். ஒரு தட்டை வைத்து மூடி வைத்து விடலாம். இப்பொழுது ஒரு அரை கப் சுடுதண்ணீர் சேர்த்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது நன்றாக கொதி வந்து விட்டது. இதனுடன் வேக வைத்த சுண்டலை சேர்த்து கொள்ளலாம். மேலும் நன்றாக நசுக்கி வைத்துள்ள சுண்டலையும் சேர்த்து கொள்ளலாம். அப்பொழுதுதான் குழம்பு சிறிது திக்காக வரும். இப்பொழுது மீடியம் ஃப்ளேமில் வைத்து ஒரு 3-4 நிமிடம் கொதிக்க விடலாம். இப்பொழுது மூடியை எடுத்துவிட்டு நன்றாக கிளறிவிட்டு கொள்ளலாம். இதில் நாம் மசாலா ஐட்டம் குறைவாகவே சேர்த்துள்ளோம். உண்மையில் த டேஸ்ட் ஆஃப் த குழம்பு அமேசிங். கண்டிப்பாக அனைவரும் இந்த ரெசிபி பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டனை அழுத்தவும் and share to your friends and subscribe my channel and press bell button. You get my new videos notification. Support my channel to improve my cooking. Put your valuable comments. Thank you. Thank you. உங்களுடைய கமெண்ட் தான் என்னுடைய குக்கிங் சேனலை மேலும் மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் செய்யவும். இப்பொழுது குழம்பு நன்றாக திரண்டு வந்து விட்டது. இப்பொழுது ஸ்டவ்வை ஆஃப் செய்து மூடியை வைத்து மூடிவிடலாம். இப்பொழுது நன்றாக தேய்த்து வைத்துள்ள பரோட்டாவை தோசை சட்டியை அடுப்பில் வைத்து காய்ந்தவுடன் 2 பக்கமும் முறுமுறுவென்று
சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். தோசைக்கல் சூடானவுடன் தண்ணீர் சேர்த்து நன்றாக துடைத்துக் கொள்ளலாம். தோசைக்கல் சூடானவுடன் அதை மீடியம் ஃப்ளேமில் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது இதனுடன் சிறிது எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது நன்றாக வெந்துவிட்டது. இதை ஒரு 2 பிரட்டி போட்டு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது மிகவும் சுவையான சூப்பர் டேஸ்ட் மல்டி லேயர் கோதுமை பரோட்டா ரெடி. இட்ஸ் அமேசிங் டேஸ்ட். பரோட்டா நன்றாக லேயராக வந்துள்ளது. கொண்டக்கடலை குழம்பு பரோட்டாவுக்கு மிகவும் சுவையாக உள்ளது. இதில் ஸ்பைசி சிறிதளவே சேர்த்துள்ளதால் மிகவும் சூப்பராக உள்ளது. அனைவரும் இதே முறையில் ஒரு முறை ட்ரை செய்து பாருங்கள். ரியலி அமேசிங் குக் டேஸ்ட். கொண்டக்கடலை குழம்பு பரோட்டாவுக்கு மிகவும் சுவையாக உள்ளது. இதில் ஸ்பைசி சிறிதளவே சேர்த்துள்ளதால் மிகவும் சூப்பராக உள்ளது. அனைவரும் இதே முறையில் ஒரு முறை ட்ரை செய்து பாருங்கள். ரியலி அமேசிங் குக் டேஸ்ட்.